முதல்ல பார்த்து பத்திரமா போங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி காய்களை அறுவடைக்கு கிளம்பிட்டோம். முதல்ல மேரக்காய் வந்து கொம்பு முறிஞ்சு தொங்கிட்டு இருக்குதுங்க காற்றடிச்சதில். அந்த காய் பொறிச்சு போட்டு போய் அப்புறமா அடுத்த காய்களை எடுக்க போகிறோங்க. காய் எடுத்துடலாங்களா? மேரக்காய் பாருங்க, இன்றைக்கி 3 காய் இருக்குது. இது எப்படியும் பிடிச்சி கட்டி வச்சிடலாங்களோ? இந்த உலகத்திலேயே அதிசயமா மேரக்காய் பாருங்க மேரக்காய். இதை பார்க்குற போது ஒரு அளவில்லாத சந்தோஷங்க. காய் ஆனால் சின்ன சின்னதாக தான் வருதுங்க. நம்ம கிளைமேட்டு கட்டாக்குது பல்ப் மாதிரி எங்கே பாருங்க, அங்கெல்லாம் தொங்கிட்டு இருக்குது. 1-2 காய் இருக்குது. செய்தி வாசிக்கிறது பாக்கி தொண்டை கம்புது உங்களுக்கு. மூக்கடைப்பு இருமலான பிரச்சனையா? அப்ப எடுத்துக்கங்க. பாருங்க, உலகத்திலேயே என்ற சம்சாரம் மேரக்காய் விளை வச்சுட்டாங்களாமாங்க. இது ஆல் இண்டியா ரேடியோ சொல்றது ஒண்ணுதான் குறை. எல்லா பக்கம் சொல்லியாச்சுங்க. வந்து பாருங்க, எங்க தோட்டத்துல மேரக்காய் விளைஞ்சிட்டேன், வேறாக்காய் விளைஞ்சிட்டேன், போட்டு கொட்டி அப்படி ஏறி இருக்குது, இப்படி ஏறி இருக்கு கதை. நீங்க வேற நீங்க இது இருந்தாலும் காய் இவ்வளவு வருஷம் வருதுங்க. இருந்தாலும் ஒரு சந்தோஷம். ஒரு சாம்பார் என்ன முடிவு, அந்த சரோஜ் நாராயண சாமி ஒருத்தர் இருந்தாங்க ஆல் இண்டியா ரேடியோவில். அவங்க கிட்ட சொல்லி இந்த செய்தி கொடுத்து போட சொல்லலான்னு இருக்கிறேன். அதெல்லாம் நம்ம இதுலயே போய்க்கு செய்தி எல்லாம் இதை பிடிச்சி கட்டி வச்சிடலாங்களா? எதைய எடுத்துட்டு வா, கவர் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரட்டுங்களா? வர கவர் இந்தாங்க கவர். நெல்லு நெல்லு. நானும் இதுக்கு நிக்கணும். கட்டி வைக்கல, கோடியை கட்டி வைக்க சொல்ல. கோடியை கட்டி வைக்க சொல்ல. ஆமாங்க. அப்புறம் நான் உனையத்தான் கட்டி வைக்கணும் வேணுமா? நான் கூட என்னடா நல்ல வேலை இதுங்களோட. இதை பிடிச்சி இப்படி கட்டி வச்சுக்கினா கொம்பு முறிஞ்சு போச்சு. ஏற்கனவே முறிச்சு போட்டா அதை பிடிச்சி கவத்தை பிடிச்சி அதில் கட்டி வைக்கினா பார்த்தீங்களா வேலையா? அந்த 2 காயும் பொறிச்சிட்டு அப்புறமா கட்டி வச்சிருங்க. நான் உனைத்தான் கட்டி வைக்கிறது நினைச்சிட்டு சந்தோஷமா. ஆமா, இந்த 2 காய். இன்னொரு காய் எங்க இருக்குது? இன்னொரு காய் பாருங்க, கை பக்கத்துலயே இருக்குது இருக்கு பாருங்க. 3 மேரக்காய் வெற்றிகரமா இந்த வீசிங்க. அது உடஞ்சிட போகுது. அப்புறம் அவ்வளவுதான். இந்த உடனேவாது பிடி கேட்ச் பண்ணி அட கொடுங்க. இங்க பாருங்க, இது எங்கேயோ அது வரைக்கும் சொத்தையாட்ட ஒரு துளி இதாயிருச்சு. இங்க பாருங்க, பிடிக்காடுமா? ஒன்றும் பிடிக்க வேண்டாம், அதை நின்றுச்சு. இந்த கயிறு நெய்யே கொண்டு பார்த்தா வச்சு கயிறு நெய்யே. இவ்வளோதானா? இதை கட்டிடுறது. எதை கட்ட நீ? அவ்வளோதானா? சரி வாங்க, பார்த்து முதல்ல இறங்குங்க. அப்புறம் எங்காச்சும் கையுக சுளுக்கிடுது, கால் சுளுக்கிடுது. சரி, நிறைய நேரம் உழைச்சி களைச்சி போயிருப்பேன். இப்போ ஒரு டானிக் ஒன்று கொடுக்குறேன் நானே. இங்கே வா. இந்த டானிக் சாப்பிட்டுட்டு வச்சுக்கோ. அப்புறம் நீ பொழுது வரைக்கும் சாப்பிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துறேன். வேறு சுக்குட்டி பழமெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடுது. இங்கே வேறு சுக்குட்டி பழம். இது என்ன பழம்னு சொன்னாங்க, கம்மாண்ட்லியெல்லாம் போட்டிருந்தாங்க. மணத்தக்காளி இல்லை, இன்னொன்று என்ன மிளகு தக்காளி. மிளகு தக்காளி கீரை, மணத்தக்காளி. மிளகு தக்காளியா? மிளகு தக்காளி. மெழுகு தக்காளின்னு போட்ட மாதிரி இருந்தது. மிளகு ஏதோ. சரி, எதாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ சாப்பிட்டா இந்த சாப்பிட்ட நேரத்துலேருந்து அது ஜீரணமாகிற நேரம் வரைக்கும் நீ சந்தோஷமாக சண்டை போடலாம். அவ்வளோதாங்க. அந்த சண்டை போடுறத நான் தற்காத்து கொடுமில்ல, அதுக்காக நான் கொஞ்சம் அப்படியே போகிற போக்கில் கத்திரி செடி வேறு நம்மளை உறுத்திட்டே இருக்குதுங்க. கத்திரிக்காவாக இருக்கும். நானும் பொறிச்சிட்டே இருக்கிறேன். வாரத்தில் ஒரு 2 கிலோ கத்திரிக்காயாவது கிடச்சிருக்குங்க இதில் இருந்து. பாருங்க, பொய் சொல்லாதையா, வீடியோவில் வந்துருக்கு பாருங்க. 1.5 கிலோ தான் வந்தது. 1.5 கிலோ வந்ததா? 2 கிலோ சொல்லியாச்சா? பாருங்க, இன்னொரு இடத்துல பச்சை கலர் காயெல்லாம் இருக்குது. அதே எப்படி பொய் சொல்கிறேன்? இதுக்கு சொத்தையாக இருக்குது. கூசாமல் நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி, அங்கே போய் பச்சை கலர் காய் நான் சொல்ல எவ்வளோ சொல்ல தெரியுமா? 1 கிலோ பொறிச்சிட்டு 10 கிலோன்னு சொல்லுவேன். பச்சை கலர் காய் வருங்க. இதுவும் எத்தனை கிடச்சிருச்சு? இதே
இரு 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 செல்வி ஏங்க இங்கே பாரு இந்த எப்பவுமே ம் இங்கே இரு இருங்க சொல்லுங்க. அட காய் பொரிக்கிறதுக்கு முன்னால சொல்ல முடியும். சொல்லுங்க. காய் பொரிக்கிறதுக்கு முன்னால இப்படி நின்றுட்டு இங்கே பாருங்க, உலகத்திலேயே அதிசயமான காய் ஒன்று இப்போ நாங்கள் அறுவடை பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம். பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே எல்லாம் கட் பண்ணி முடிச்சிடுவேன். நானும் இது சொத்தையெல்லாம் வெடுக்கோல் பார்க்குறக்கு முடியவே மாட்டேங்குது. இது கண்டா தீர்ந்து இந்த காய்க்கிட்டே புழு வர மாட்டேங்குது, பூச்சி. இங்கே இருக்குது வேறு பச்சை காய்க்கு இது அது இங்கே வேறு அந்த காயை விட இந்த காய் சூப்பராக இருக்குது. இந்த அந்த பூச்சிகளுக்குமே கத்திரி செடிக்குமே ஒரு நெருங்கிய உறவு இருக்குது. அதனால தான் எப்பவுமே போட்டோ ஓட்டுக்குது. ஆமாம் பாருங்க இதே வைக்கத்திரி. இதுலேயும் சொத்தத ஒரு காய் உனக்கு, ஒரு காய் அந்த பூச்சிக்கு. அந்த பூச்சி நம்மளுக்கு ஒரு காய் விடுமா? உங்க குடும்பத்தில் கிளி சேர்த்துட்ட, அணில் சேர்த்திட்ட, இதில் இருக்குதுன்னு பார்க்கலாங்க, தேன் சிட்டுகள் சேர்த்திட்ட, ஆமாம், இன்னும் சில பறவைகள் எல்லாம் சேர்த்திட்ட. ஏன் அந்த பூச்சிகள் மட்டும் சேர்த்திக்க மாட்டேங்க? அந்த பூச்சி முழுசா டேமேஜ் பண்ணி விட்டு போயிடுது. கிளியெல்லாம் அதுங்களுக்கு அளவா ஒரு பழம்னா ஒரு பழம் தின்னு போட்டு கம்முன்னு போயிடுது. இது மொத்த காயும் டேமேஜ் பண்ணி விட்டுருது. எதுக்கு இந்த கத்திரி செடியை கீழே தள்ளி விட்டு போறேன்? நானும் தள்ளி விட்டது, மழை பெஞ்சு கத்திரி செடி சாஞ்சு போச்சு. என்னமோ கத்திரி செடியில் நான் அப்படி விவசாயி இப்படி விவசாயி அந்த டெக்னிக் அத்தனையும் தெரியும்னு சொன்னேன். நீங்க தான் லட்ச லட்சமா சம்பாரிச்சேன்னு சொன்னீங்க. அதனாலதான் எவ்வளவு பக்குவமா எடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன் பாரு. சரி வாங்க அடுத்தது போய் இல்லம்மா குடு கூச்சா தூக்குற வேலை எனக்கு தான். சரி நம்ம பாருங்க ஒரு புதையல் இருக்குது, ஒரு புதையல் இருக்குது, எடுங்க. ஐயே இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் அந்த புதையல் பக்கத்துலயே ஒரு அடையாளத்துக்காக இந்த செடி நட்டி வச்சு நானு. சரி 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 இப்ப இந்த செடி பிடிக்கிறோம். இனி இது வேண்டியது இல்லை. இது தோண்டுல கடப்பார வேணும்ல? கடப்பாரை எடுத்துட்டு வர அதுக்கு வந்தீங்க. நான் போய் நான் தான் எடுத்து வரணுமா? சரி இரு நானே எடுத்து வரவா? இருங்க நானே எடுத்துட்டு வந்துடுறேன். இப்படித்தானே ஏதோ ஒன்று நான் மறந்து வர மாதிரி வந்துட்டு ஒரு வேலையை வாங்கிக்கோடுங்க. கொண்டா கடப்பாரை கொண்டா. சொன்னீங்க ஒன்றும் இல்லை, கொண்டா கடப்பாரையே. இதே பெரிய கடப்பாரையை தான் நான் எடுத்து வந்துருப்பேன். சரி 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 சரி. இது முனை முடிச்சு வச்சிருந்ததா சின்ன கடப்பாரை, அதனால தான் நீ அனுப்பிச்சு விட்டேன். இங்கே குத்துக்கு பார்க்கல என்ன வருதுன்னு பார்க்கல. இதெல்லாம் பாம்பு மாதிரி நீட்டிட்டு வந்துருக்குது. இதெல்லாம் அடையாளம். ஓ பெரிய உதையில இருக்க மாட்டேங்குது. இது என்னது? இது புருடா இருக்குமே நம்ம சைடில் தோண்டுக்கு பார்க்கல. பெரிய கிழங்கு ஒன்று இந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? நான் கூட என்னடா ஏமாந்து வைக்க மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்களா? இங்கே இருக்கு முக்கிய தோண்டி பாருங்க. நீ இந்த புருடுகளையெல்லாம் கொண்டு போய் வேறு பக்கம் கேட்டோம்னா இங்கேயும் கூட விட்டுருலாங்க. அப்படி இப்படியே கிழங்கு வந்துக்கு. இங்கே வேறு கிழங்கு எத்தசோடு வந்து இது நம்ம குடும்பத்துக்கு தாட்டு. இதே வேறு மண்ணுக்குள்ள புதையல். வேறு இப்போ அந்த புதையல் கிடைச்சதுனால இது வந்து 10-20 நாளைக்கு வச்சுட்டு இருந்ததா. அப்புறம் செய்யணுங்க, இல்லாட்டி பூரா நாக்கெல்லாம் இங்கே வருது மண்புழு வருங்க. இது இயற்கையான இடம் அப்படின்னா மண்புழு இருந்தால் கண்டுபிடிச்சிக்கலாங்க. உள்ளே ஓட்டலாம். இதையும் எங்கே ஒரு பக்கம் போடுங்க. இங்கே போட்டுடலாம். இங்கேயே ஓட்டுடலாம். போட்டு மூடி விட்டுட்டோம்னா வருங்க. இங்கே ஒரு உருடு ஓட்டு. இதுக்கு அடையாளமா இந்த இடத்துல என்ன வைக்கலாம்? இந்த இடையே அடையாளம் அதே வந்துரும் போங்க. இல்லை ஒன்று பண்ணு, இங்கே நின்ற நீ. இந்த இங்கே ஒரு உருடுது. இங்கே நின்று இருந்தேன்னா இந்த புருடுகளையெல்லாம் அப்படியே மண்ணுக்குள்ளே வச்சிட்டோம்னா பாருங்க எத்தனை கிழங்கு வரும். காற்று கரெக்டாக பார்த்து தண்ணி விடுங்க. புதையல் கிடச்சிச்சு. புதையல் இங்கேயே வச்சுட்டு போயிடலாங்க. சரி இந்த லேடர் எடுத்துட்டு வாங்க. அங்கே ஒரு லேடருக்கு ஒரு வேலை.
பாரு கோழி அவரை ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு கோழி அவரை செமையா அறுவடை தாங்க. கோழி அவரை செடி கோழி அவரை ரெண்டுமே இருக்குதுங்க இன்னைக்கு. இந்த கோழி அவரை அறுவடை பண்ணணுங்கிறதுக்காக நைட்டு பூரா தூக்கம் வரலைங்க இந்த சம்சாரத்துக்கு. தோட்டம் போலான்ட்டு உசுரை வாங்கி போட்டேங்க. ஏன்னா கோழி அவரை இன்னைக்கு தான் அறுவடையாக பண்ணுறாங்க. எத்தனை நாள் ஆகி போச்சு, பூச்சியெல்லாம் பிடிச்சி இங்கே வேறு கோழி அவரை கொத்தா வந்திருக்குது. சூப்பராக இருக்கு. முதல் அறுவடை என்ற கையால் பண்ணியிருக்கேன் நானுங்க. என்ற கையால் பண்ணி என் சம்சாரத்து கையால் கொடுத்துட்றேங்க. உங்களுக்கு முன்னாடி நான் அறுவடை பண்ணிட்டு போவேன். இங்கே வேறு கோழி அவரை சூப்பராக இருக்குது. அது சொத்தையிலையும் காண மாட்டாக்குதுங்க. இருக்க மாட்டாக்குது இல்லையா? சரி மேலே ஏறுங்க. சொத்தை இல்லாமல் காய் வந்ததுன்னா அந்த காய் மேலே சந்தேகப்படும். பூரா காய் சொத்தையாக இருந்து எப்படி சாப்பிட்றது? இன்னைக்கு செமையான கோழி அவரை அறுவடை தான் போங்க. ஆமாம், ரொம்ப நாள் காத்திருக்கு. இந்த கோழி அவரைக்காக எத்தனை நாள் தவம் இருந்திருப்ப நீ? 3-4 மாசமா தவம் இருக்கிறேன். ஓஹோ. கோழி அவரை நல்லா இருக்குங்க பொரியலுக்கு. கொத்தா பொரிச்சு. சரி செல்வி, எனக்கு ஒரு சந்தேகம். இதுக்கு பேர் கோழி அவரைன்னு எப்படி வந்தது? கோழி மாதிரி இருக்கிறதுனால அது சமையல் செஞ்சேன் கோழிக்கறி மாதிரி இருக்குமாமா. ஓ அப்படியா? ஆமாம். இது புதுசாக இருக்குது. ஏதோ நான் அடிச்சு விட வேண்டியதானோ. இந்த செல்வி, இந்த கூரை ஏறி கோழி குடிக்காதவன் வானம் ஏறி வைகுந்தம் போனானாமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆமா, இப்ப கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் லேடர் ஏறி கோழி அவரை பிடிச்சாங்க. அடேங்கப்பா, சொல்லு. கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் லேடர் ஏறி கோழி அவரை உரிச்சாங்களாமா. சூப்பராக செல்வி. இது இனி இந்த உலகம் பூரா இந்த பழமொழி தான் பெருசா பேசப்படும். அந்த பழமொழி அவ்வளவுதான். அப்புறம் ஆமா, இந்த 2026 வருஷத்தினுடைய டாக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அது இதுதான். இங்க ஒன்று வர சொல்லு. கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் லேட ஏறி கோழி அவரை பிடிச்சானாமா. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் குதிரை ஏறி கோழி அவரை வச்சாங்களாம். இதுக்கு பேர் குதிரைன்னு தான் சொல்றாங்க. ஆமா ஆமா, ரைட். இது நல்லா இருக்குது. அப்போ கொஞ்சம் சின்ன திருத்தம். ஆமா, அதிக்குங்க. கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் குதிரை ஏறி கோழி அவரை பிடிச்சானா. ஆமா, பரவாயில்லையே. உனக்கும் கொஞ்சம் அறிவு வேலை செய்து செல்லி. அப்பப்போ சரி பாக்கா உரிச்சிடலாங்களா? இரு லேடர் எடுத்துடுறேன். பாக்காய்க்கு எதுக்கு லேடரு? அது கீழே இருக்குது பாருங்க. இரு ரொம்ப பாருங்க. அப்போ கீழே இருந்ததுன்னா இப்போ லேடரை நிறுத்தி வச்சு அவருக்கா கொடுக்கணும். இந்தா படுக்க வச்சு இல்லை அவருக்கு. இப்போ இது மேலே நின்று பொறி பாரு. பாவக்காய் இவருக்கு பாவக்காய் இங்கே ஒன்று இருக்குதுங்க, அந்த பக்கம் இருக்குது. அப்புறம் வேறு இது வேற ஒரு செடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இது பொறிச்சிடலாமா? அதெல்லாம் பாருங்க. இங்கே பாருங்க பிஞ்சு சூப்பராக வந்துருக்குது. ஒரு 10 காயாட்டா ஒரே முட்டா பொறிக்கலாங்க. அந்த மாதிரி வந்துருக்குது பூரா பாவ பிஞ்சுக்குது. செல்வி அழகு பாரு, சூப்பரா இங்க பாருங்க. லோலா காட்டா தொங்கிட்டு இருக்கிறத. அதனாலதான் பந்தளிலே பாவக்காய் தொங்குதடி லோலாக்கு அப்படின்னு பாட்டே வந்து. இன்னும் அங்க 2 காய் இருக்குதுங்க. இதுக்குள்ள பாருங்க மிதிப்பாகல இங்க இருக்குதுங்க. இதையும் எடுத்துடலாம். செல்வி இங்க பாருங்க மிதிப்பாகல் பாருங்க, குட்டி குட்டியா லோலா காட்டாவே சூப்பரா இருக்குதுங்க. செல்வி என்னங்க இந்த மிதிப்பாகலுடைய பழமும் சின்னதா இதுக்கு மேல வளராதுங்க. இந்த பழத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? இங்க வருதே, இங்க பாரு. நீ இங்க பாரு, உள்ள பத்தி 2 விதை இருக்குது. அழகு. அப்புறம் இதை என்ன பண்ணுவாங்கன்னா இங்க வருதே. ஆமா, பாவக்காய் பழத்தை சப்பிட்டு சூப்பரா இருக்குங்க. இந்தாச்சுங்களா விதை? அது மேல இருக்கிற கோட்டிங் மட்டும் தானுங்க, சும்மா ருசி சூப்பரா இருக்கு. கோட்டிங்க முழுசா தின்றாதீங்க. அப்புறம் ஒரே நாள் சுகரெல்லாம் எச்சாக்கிற சுகர் கம்மியாயிடும். இங்கே முளைக்கு போட்டுறேன். போட்டுருங்க, அங்கேயே போட்டுருங்க. அப்படியே முளைச்சி இங்கே வரைக்கும் மிதிப்பாக இந்த பக்கம் இருக்குதாட்டு. இந்த எவ்வளோ பெரிய காய், எவ்வளோ பெரிய காய், கொத்தா காய்க்கும் காணா. இந்த இங்கே ஒரு காய், இங்கே ஒரு காய். இவ்வளோ சின்ன பாவக்காய் செல்வி
ம் இப்போ தான் நான் முதல்ல பார்க்குறேன். இப்போ தான் பார்க்குறீங்களா? ஆமாம். ஓ போட்டிருந்துங்களா அன்னைக்கு போன தடவை? போட்டிருந்தியா? ம் அப்புறம் என்கிட்ட காமிக்கவே இல்லையே. நீங்கள் யாரும் எடுத்து பார்க்கல, அதனால நான் வீட்டில் போட்டிருந்தேன், வீட்டு தோட்டத்தில் போட்டிருந்தேன். ம் செல்லு ஏங்க ஒடியா இங்கே வந்து பாருங்க. என்னாச்சு என்னாச்சு? இதை இதை ஆமாம், இது குடமிளகாய் பாருங்க. ஐயோ இது சூப்பராக வந்திருக்குது. செல்லு முதல் குடமிளகா. எவ்வளோ அழகா நான் இருக்குது. இந்த செடி தான் குடமிளகாயின்னு இருந்தேன். அதை பொறிச்சிடலாமா? அது இன்னும் கொஞ்சம் பெருசாங்க. ஆசை பாரு. அப்போ பண்ணுறேன் நானு. அது பெருசாக வரைக்கும் இந்த செடி பக்கத்துலேயே உட்காந்து பாட்டுருக்குறேன். நீ போய் மற்ற காயெல்லாம் பொறிச்சிட்டு வா. சரிப்பா. வேலைக்கு சாப்பாடு இங்கேயே கொண்டு வந்துடும். யாராச்சும் பொறிச்சிட்டு போயிடுவாங்க, அங்கேயே உட்காந்துக்குங்க. ஆமாம், வேறு வீடியோவில் காமிச்சிட்டு இது குடமிளகாய் தான் நினைக்கிறப்போ. வீடியோவில் வேறு காமிச்சிட்டுமா? ம் அப்புறம் யாராவது வந்து பொறிச்சிட்டு போயிட்டாங்க. ஆமாம், துப்பாக்கி கொண்டு வச்சுக்கிறதுக்குங்க. ஆமாம் அதுதான் கரெக்டாக இருக்கு. அடுத்ததா செடி கோழி வியாபாரம் வந்துருக்குதுங்க, அதையும் எடுத்துடலாங்க. ரெண்டும் சேர்ந்துனா ஒரு கூடையே ஆகுது. கொடி கோழி வியாபாரம் உரைச்சாச்சுங்க. ஒனி செடி கோழி வியாபாரம் உரைக்க வேண்டியதாங்க. இங்கே ஒரு செடி இருக்குது, இங்கே இருந்துட்டு இன்னொரு இடத்துல இருந்து 4-5 செடி இருக்குது, அதுலேயும் போய் பறிச்சுக்கலாம். இங்கே வரும் செடி கோழி வியாபாரம். ரெண்டுமே ஒரே முட்டா வந்துக்குது. இது முன்னாடி வருன்னு பார்த்தா இதுவும் அது கூடயே வரேன்ட்டு வந்துக்குது. வரும் பாருங்க, ஒரு செடியிலேயே இவ்வளோ வந்துக்குது. ஒன்றா 4-5 செடியில் இருக்குது காய். அங்கே போய் எடுத்துக்கலாங்களா? இப்போ ஒரு கொடியில் வந்தது இத்தனை காய் இன்னும் இருக்குது. அதுக்குள்ளே அவசரம், இன்னும் இத்தனை காய் ஆகுங்க. சரிங்க, பாம்பு புடலை, பச்சை வரி புடலை வந்துருச்சு. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. பாருங்க, சொரக்காயிலும் நிறையா இருக்குது. கத்தி கொண்டா. எதுக்கு ஒரு கையில் கத்திரி? நீ கையில் கத்தி வச்சு அப்படியே இதான் பிடிங்க வாங்கினேன். நீ கத்தி வச்சு பார்த்தா பிடிப்பீங்க. இங்கே பாருங்க புடலங்காய், பாம்பு புடலை. அந்த பக்கம் புடலையும் போய் எடுத்துக்கலாங்க. இன்னொரு பச்சை புடலை, பச்சை பாம்பாட்டாவே இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. வாங்க இங்கே பாருங்க, சூப்பரா இருக்கிற வாங்க வாங்க வாங்க. இப்போ போரி இப்போ கட் பண்ணு. அடப்பாவே பாருங்க, இங்க இன்னும் இருக்குது பச்சை பச்சை இது. இன்னொன்று இருக்குதா? அப்படிங்கப்பா, எல்லாத்தையும் ஒட்டுக்க பொரிச்சுக்கல. பாருங்க, இங்கே ஒரு கடலை இருக்குது. சொரக்காய் பாருங்க நிறைய இருக்குது. இது வித்தியாசமான மனமாக இருக்குது பாருங்க. ஆமாம், உள்ள புடலங்காய்க்கு புடலங்காய்னா அது ஒரு மனம். இங்கேயே இருக்குது பாருங்க, இங்கே எடுத்துடல. இங்கே சொரக்காய் காய்ச்சி தள்ளுங்க. ஒன்று கவனிச்சு பார்த்தியா செல்வி? இந்த கொட்டார பந்தல் இருக்கு இல்லையா, கொட்டார பந்தல், தட்டார பந்தல், இதுக்குள்ள வந்த கடைசியில் இந்த கொடி இருக்கிற பகுதியில் நம்ம மூச்சு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ஆழ்ந்து போகுது இல்லையா? ஆமா, இங்கே ஒரு ஒன்றும் இருக்குதுங்க, இன்னும் 4-5 காய் இருக்குது. இந்த கீழே வச்சுட்டுமா? கீழே வைக்க, ஒன்றும் தப்பு வராது. சூப்பராக இருக்குது பாரு. அப்புறம் உடஞ்சி போச்சு, வளைஞ்சு போச்சு, கத்தி கையில் பிடி, 14 பிடி. இதை பிடிக்கலாமா? பிடிங்குங்க. சரி, நீ சொன்னால் சரியாத்தான் இருக்கு. அநியாயம் பண்ணுறாங்க உண்மையிலேயே. 6 காய் வந்துக்குதுங்க. புடலங்க கத்தி கையில் கூட, நீ கத்தி கூட இந்த நீங்க பிடிக்கிறீங்க, அப்புறம் விரட்டுறீங்க. நீ ஆஸ்பத்திரி போகிற கிளம்பி கொண்டதால் வந்துடும் தெரியுது. இந்த கொடி கொட்டார் பந்தல்ல பிஞ்சுங்க இப்படித்தான் ஏகப்பட்ட பிஞ்சு பிடிச்சிருக்குதுங்க. காய் நல்லா ருசியாக இருக்குது, சீக்கிரமாக வெந்து போயிருதுங்குது. சரி, கொட்டார் பந்தல்ல போட்டீங்கள, அதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு மாலை அணிவிச்சு, ஏன்னா காய் நிறைய வர்றக்க ஆரம்பிச்சிடுது. அதனால உங்களுக்கு இன்னைக்கு மாலையெல்லாம் அணிவிச்சு சிறப்பு பண்ண போறேன். மரியாதை பண்றேன். ஆமா, நானே கை தட்டணுமா? கை கொடுங்க. அடேங்க அப்பா, உலகத்திலே செல்வி இந்த மாலை தான் விலை உயர்ந்த மாலைங்க.
இந்த மாலைக்கு ஆ. என்ன அவார்டு கொடுப்பாங்க? அதான் இப்போ அவார்டு கொடுத்துட்டே நீ. கொடுத்தாச்சு அவ்வளவுதான். அவார்டு கொடுத்ததா இது? ஆமாம். சூப்பர். அதாவது இதை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டேன், அப்படிதானே? இது தூக்கிட்டு போகிறது பெரிய விஷயமா? இன்னைக்கு பாருங்க அறுவடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னென்னலாம் அறுவடை பண்ணிக்கிறேன்னு பார்க்கலாங்களா? இங்கே ஒரு 2 இங்கே ஒரு பால் போடலை. அப்புறம் இந்த இப்படி அவ்வளோ சீக்கிரம் சொல்லக்கூடாது, இப்படி இல்லை. மாலை இது வந்து நான் இன்னைக்கு காலையிலேருந்து வேலை செஞ்சதுக்காக இது நீ பாராட்டி எனக்கு அணிவிச்ச புடலங்காய் மாலை. புடலங்காய் மாலை அப்படி சொல்லு. அப்புறம் சொரக்காய்ங்க, வெள்ளரிக்காய், இந்த சொரை பாம்பு சொரை, பாம்பு புடலை, புள்ள புடலை, இதுலேயே வரி புடலைங்க, வரி கத்திரி, அப்புறம் இந்த கரிபதனை கத்திரி, பச்சை கத்திரி, வெள்ளை கத்திரி, வேரக்காய், சேனக்கிழங்கு, பாவக்காய், கோழியவரை, கோழியவரை, இது செடி கோழியவரை. இது என்ன காய்? இதுதான் கரிபதனை. கரிபதனை. கரிபதனைங்கிறது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்குதுல்ல? கரிபதனை கத்திரிக்காய். ஆமாம், ஸ்டைலாக இருக்குது. ஸ்டைலாக இருக்குது. கொஞ்சம் பெருசாகுங்க. இது கொஞ்சம் சொத்தைய பூச்சி அரிச்ச மாதிரி இருக்கிறதுனால. சரி, இந்த புடலங்காய் மட்டும் விலை உயர்ந்தது. ஆமாம், ஏன்னா அந்த மாலையை போட்டுறதுனால இதை கொண்டு போய் பத்திரமா பீரோக்குள்ள வச்சுக்கிறேன்னு. அது வரைக்கும் இங்கே வச்சிடுறேன். சரி, ரொம்ப நன்றிங்க. ஆமாம், ரொம்ப நன்றி. ஆமாம், நன்றிங்க.